உண்ணாமல உமையவெளி அண்ணாமலை நம. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிடுவேன். அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம் துணை இருக்கட்டும் வேண்டிக்கிடுவேன். நான் 2018 இருந்து இன்னைய நாள் வரை இந்த சமூக வலைத்தளம் மூலமாக சொல்லி வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, மனிதன் வாழும்போது எப்படி வேணாலும் வாழலாம், அப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு மதம் ஒரு வழிபாடு முறையை கண்டுபிடிச்சது. ஆனால் கடைசியில் ஒரு இறுதி நாள், அந்த இறுதி நாளில் ஒரு மனிதனோட சம்பாதியம் இப்பிறவியில் என்ன, இதை தான் ஒரு மனிதன் அறிஞ்சுக்கிடணும். இதுக்கு தான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆலயம், ஒரு ஆலயத்தில் வழிபாடு, எல்லா காரியங்களும் இந்த மனிதனை சார்ந்திருக்குன்னா ஒரு இறுதி நாள், அந்த இறுதி நாளில் ஒரு மனிதன் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு தான், அதை போதிப்பிக்கிறதுக்கு தான் அங்கே ஆளே கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை ஒரு போதிப்பிக்கிறதுக்கு தான், அந்த மானிட ஜென்மங்களாக வாழ்கிறதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை, அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆன்மீகத்தில் குருமார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆன்மீகத்தில் குருமார் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ குருக்கு ஒரு நீதி, சிஷியர்களுக்கு ஒரு நீதி அல்ல. ஒரு குருக்கு என்ன உண்டோ அதே தான் அந்த சிஷியர்களுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த பாரத பூமியில் ஆன்மீகங்கிற பேரில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் குருமார்கள் இருக்கிறாங்க. இந்த பாரத பூமியில் ஆன்மீகம், சொற்பொழிவாற்றல், ஏகப்பட்ட குருமார்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த குருமார்களை வச்சு மக்களுக்கு அது போய் சேர்ந்துதானே கிடையாது. மக்களுக்கு போய் சேர்ந்துதானே அது கிடையாது. அப்போ இந்த குருமாருக்கும் அது தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா குருமார்கள் அவங்க பூரா அந்த நிலைக்கு போயிருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த நிலையை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த குருமார்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த பாரத பூமியில் ஒவ்வொரு மனிதனும், இந்த பாரத பூமியில் உள்ள முத்து விதை, அந்த விதை அழியக்கூடாது. பாரத பூமியில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முத்து, அந்த முத்து அழியக்கூடாது. ஆனால் அழிஞ்சிக்கிட்டு தான் வர்றாங்க. இதை அழியாமல் பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவதுக்கு தான் இந்த இறை வழிபாடு, ஆலய வழிபாடு எல்லாம் ஒரு காரணம். அதுதான் இப்போ நான் ஏன் சொல்லி வர்றோம்னா, ஒரு மனிதன் இறந்துட்டான்னா அவனை கொண்டு போய் புதைக்க தான் செய்யணும், எரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். 2020 கொரோனா நேரத்தில் உங்களுக்கு அந்த உடல் ஜடலத்தை கூட தராமல் அவங்க கொண்டு போய் குப்பையில் போட்ட மாதிரி போட்டு புதைச்சாங்க. அப்போ இந்த செயல் நடக்கும், இப்படி செய்யணும் அப்படின்னு முன்னக்கூட்டி திட்டம் போட்டாங்க. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, பாதி வரை எரிமேடைக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ எரிமேடை வேண்டாம், அதே மண்ணில் புதைக்கணும், இதுதான் விஷயம் அப்படிங்கிற ஒரு விவரம் தான் ஒரு மனிதன் அறிஞ்சுக்கிடலை. கேட்டால் இவன் ஒரு இறை வழிபாடை சொல்லி மாறுதான். சிவன் எரிச்சார், சிவன் சுடுகாட்டில் எரிச்சார், அந்த சாம்பல் எடுத்து பூசினார் அப்படின்னு சொல்லும்போது இவன் அதை தான் பின்பற்றி வர்றான். சிவன் சொத்து கொலநாசம், அந்த சிவனோட சொத்து என்னென்னா சரீரம்தான், அதை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஒவ்வொரு குருமார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே எந்த குருமார்கள் எப்பா உடலை எரிச்சிடாதிய புதைச்சிருங்க, ஏன்னா உங்கள் சரீரம் அழியக்கூடாது. ஆனால் அழியக்கூடிய சரீரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் எது செய்யக்கூடாதோ அந்த செயலை செஞ்சவனுக்கு அந்த தண்டனை. இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, அவன் அப்படி வாழ்ந்தால் அவனுக்கு கொடுக்குற தண்டனை அது. அப்போ இந்த மாதிரி ஒரு கொடூரமான தண்டனையை அவன் மாதாபிதாக்கு ஏன் கொடுக்குற? அது உனக்கு யாரு சொல்லி தந்தா இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு? இந்த பூமியில் எந்த ஒரு உயிரினமாட்டும் நெருப்பு கூட்டி நெருப்பில் அழிஞ்சு போதா? அழியலை. ஏன்னா இந்த மனிதனும் அழிஞ்சு போகிறான், மனிதன் மற்றுள்ள உயிரினத்தையும் அந்த நெருப்பு மூலமாக அழிக்கிறான். இதை ஒரு விஷயம் தெரியறதுக்கு தான் உங்களை இந்த பூமியில் உருவாக்கியிருக்கு. ஆனால் இந்த பூமியில் உருவாக்கி உங்களை வழிநடத்துறதுக்கு ஒரு குருமார். எந்த குருமார் இருக்கிறாங்க? ஆனால் உலக நாட்டில் 2 நாடு தான் உங்களே வழி நடத்துது. ஒன்று அமெரிக்கா, 2வது சவுதி அரேபியா. இந்த 2 நாடு தான் உங்களை வழி நடத்துது. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் எங்களை வழி நடத்துகிறாரு, எங்களுக்கு எங்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் முக்கியம், எங்கள் பாரத பிரதமர் தான் முக்கியம்னா, உங்கள் பிரதமருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாப்புல. உங்கள் பிரதமர் என்ன சொல்லுவாங்கன்னா, திட்ட கமிஷன் அதிகாரி, அதாவது பிளான் ஆஃபீஸர். அப்போ இந்த ஆஃபீஸருக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்கிற திட்டத்தை தான் இவர் நடத்தி கொடுக்கணும். அப்போ
அப்போ எல்லா மாநிலத்துக்கும் ஒரு திட்ட கமிஷன் அதிகாரி, அந்த அதிகாரி தான் நீங்கள் பிரைம் மினிஸ்டர், பாரத பிரதமருங்கிறீங்க. அப்போ அவருக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான், அவன் 2 பணக்கார நாட்டுக்காரன், ஒன்று சவுதி அரேபியா, 2வது அமெரிக்கா. என்ன கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லுவீங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது, ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு தீவிரவாத நாடு. என்ன காரணம் நீ சொல்ல காரணம் என்னென்னா அதில் ஒரு மதங்கிற ஒரு பேர் வர்ற காரணம் தான் நீ தீவிரவாதி நாடு அப்படின்னு சொல்கிற. அப்போது அந்த தீவிரவாதி நாடுக்கு காரணம் யாருன்னா சவுதி அரேபியா. ஆப்கானிஸ்தான், தாலிபான் 2 நாட்டுக்கும் பிரச்சனை. அப்போ இது காரணம் யாருன்னா சவுதி அரேபியா. அப்போ இந்த 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 அண்டத்துக்குள்ளே, அதாவது இந்த உலகத்துக்குள்ளே ஒரு இஸ்லாம் ஆனவன் ஒரு தவறு செஞ்சால் அதுக்கு பொறுப்பு சவுதி அரேபியா தான். அப்போது பாகிஸ்தான் ஒரு வர்க்கீத நாடு, பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதி நாடுன்னா சவுதி அரேபியாவை தான் நீ சொல்லணும், பாகிஸ்தானை சொல்லக்கூடாது. ஆப்கானிஸ்தான், தாலிபான் 2 நாடு ஒரே மதத்தை சார்ந்தவங்க அடிச்சுக்கிட்டு தாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா ஆப்கானிஸ்தான் தாலிபான் அல்ல, சவுதி அரேபியா தான். எந்த ஒரு இஸ்லாமானவன் ஒரு தெற்று செய்தால் அதுக்கு பொறுப்பு சவுதி அரேபியா தான். ஆனால் நீ அறிஞ்சிக்கிட்டது என்ன, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது. ஏன்னா இந்த இந்தியாவில் உள்ளவங்க தான் இப்போ வேற ஒரு மதம் மாதிரி பாகிஸ்தானிகளை நம்ம அறியப்படுதோம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் சவுதி அரேபியா, அமெரிக்கா தான். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறாங்க. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளை வச்சு தான். ஏன்னா நம்ம தான் வேற ஒரு மதங்கிற வேறில் பிரிவினையாக இருக்கிறோம். அப்போ இந்த பிரிவினையாக இருந்தாலும் நமக்கு நட்டம் என்ன தெரியுமா, நம்ம இந்த பூமியில் நம்ம உடம்பை புதைக்காமல் எரிக்கிறது தான் நமக்கு நட்டம். அப்போ இந்த எரிமேடை உனக்கு ஒரு ஆன்மீக பேரை சொல்லி ஒரு எரிமேடை நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். உன் மாதா பிதாவுக்கு கொடுக்குற ஒரு நெருப்பில் கொடுக்குற ஒரு தண்டனை, நீ கடைசியில் உன் மாதா பிதா கொடுக்குற தண்டனைன்னா கொடூரமான ஒரு தண்டனை, நரகம். அதாவது நெருப்பில் கொண்டு போடுது சரீரத்தை. அந்த சரீரம் என்பது தான் ஆத்மா. ஆனால் நீ அறிஞ்சிருக்கிறது என்னென்னா ஆத்மா வேற, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, இந்த உடம்பு அழிஞ்சு போகும். ஆனால் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, உடம்புக்கு அழிஞ்சு போங்க பற்றியா, அங்கே தான் உன்னோட அறியாயுமே இருக்குது. ஏன்னா ஆத்மா தான் ஒரு உருவமாகுது, ஒரு ஆள் ஆகுது, அனைத்தும் ஆத்மா தான் செய்யுது. ஆனால் கடைசியில் இந்த ஆத்மா மண்ணில் மறைஞ்சிடணும். இது இந்த உலக பணக்கார நாட்டில் 2 நாட்டுக்காரனுக்கு தெரியும், அது அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் தான். அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் தான். இது ஊடையில் நீ வந்து கிடந்துக்கிட்டு பாகிஸ்தான் எனக்கு ஆகாது, முஸ்லீம் ஆகாது அப்படின்னு சொல்கிற பற்றியா, அந்த முஸ்லீம் எங்கேருந்து தோன்றப்பட்டதுன்னா சவுதி அரேபியான்னு சொல்கிறேன். அப்போ இந்த சவுதி அரேபியாவுக்கு தான் அந்த கெட்ட பேர் வரணுமே தவிர ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு அல்ல, ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு அல்ல. ஏன்னா உலக நாட்டில் 2 நாடு தான் இயக்குது, யார, நம் பாரத பூமியில் இருக்கிற ஜனங்களை இயக்குறது அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும். இதில் வந்து நீ சொல்லுவ பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் எங்களை வழி நடத்துகிறாரு, எங்கள் நாட்டுக்கு வேண்டி பாடுபடுறாருன்னா, ஒவ்வொரு குடிமகன் மேலே கடன் இருக்குன்னா எந்த நாட்டுக்காரன் நம்ம மேலே கடன் செலுத்தியிருக்கிறான், நம்ம மேலே கடன் எத்தனை நாட்டுக்காரன் அதில் பங்கு உண்டு, இதை நீ சிந்திச்சிருக்கியா? கிடையாது. இந்த இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், தாலிபான் இதை வச்சுட்டு தான் உலக நாடே ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்ட நாடுன்ற மாதிரி. ஆனால் பாகிஸ்தானில் ஒரு 4 தீவிரவாதி 26 பேரை கொண்டுட்டான், அதனால தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நடந்துக்கிட்டு இருக்குங்கும் போது அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாரு, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நான் சம்மந்தப்பட்டு தான் பேசி முடிவுக்கு கொண்டு வந்தேன், இது சவுதி அரேபியாவில் பேசப்பட்டது. அப்போ சவுதி அரேபியாவில் பேசப்பட்டு தான் இதெல்லாம் நடக்கு. ஆனால் இங்கே சொல்கிறது என்ன, 4 தீவிரவாதி பாகிஸ்தானை சேர்ந்தவங்க 26 பேரை கொண்டுட்டாங்க, அதனால தான் இந்த போர். அப்போ இந்த சிந்து நதியிலிருந்து தான் இந்துங்கிற எடுக்கப்பட்டது. அப்போ இந்த சிந்து நதி என்பது தான் இந்து. அப்போ இந்த நதிக்கு தான் மதமே தவிர மனிதனுக்கு அல்ல. இந்த நதியைத்தான், இந்த நதியிலிருந்து தான் மதம் தோன்றப்பட்டது இந்த மாதிரி. ஏன்னா இந்துலேருந்து தான் சிந்துலேருந்து தான் இந்துன்னா இந்த ஈங்கிற வார்த்தை மட்டும்தான், எழுத்து தான் வித்தியாசம். சந்திரன் அரி, அந்த நிலாவோட பிறையும் ஒரு நட்சத்திரமும் சந்திரன் அரி. இங்கே 3 வர்ண கொடி, அசோக சக்கரம். அந்த அசோக ராஜா யார், எல்லா மனித சரீரத்திலையும் ஒரு சக்கரம் உண்டு, அந்த சக்கரத்துக்கெல்லாம் அரசன் தான் அசோக சக்கரவர்த்தி. அது நம்ம நாட்டோட தேசிய கொடியிலும் இருக்குது அசோக சக்கரம். அது ஒரு அசோக ராஜாவோட சக்கரம்னா ஒவ்வொரு மனிதனும்
சரீரத்திலே அந்த சக்கரம் என்பது இருக்குது. ஆனால் இந்த சக்கரத்துக்கு மதம் கிடையாது. ஆனால் இந்த மனிதன் இந்த சக்கரத்தை அழிச்சிடக்கூடாது, இந்த மண்ணில் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த மனிதனை படைச்சது. ஒரு வழிபாடு முறைகளை காட்டி தந்தது எல்லாமே. ஆனால் மதங்கிற பேரில் பிரிஞ்சு கிடக்கிற காரணம் என்னென்னா இந்த அமெரிக்காவும் இந்த சவுதி அரேபியாவும் தான். இல்லைன்னா பாகிஸ்தான் வாடியில் இருக்கும், நம்ம நாட்டில் இருக்கலாம். ஆனால் இந்த காஷ்மீருங்கிற ஒரு பிரச்சனையை வச்சு இந்த உலக நாடு நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவும் இந்த சவுதி அரேபியா இல்லைன்னா இந்த பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எந்த சண்டையுமே கிடையாது, சமாதான பூமி தான். ஆனால் ஏற்கிறது பூரா இந்த ரெண்டு நாட்டுக்காரங்க தான். எங்கே வச்சாலும் சரி அது முஸ்லீம் தான் வச்சுட்டாங்க, முஸ்லீம்கள் பூரா தீவிரவாதி அப்படின்னு அந்த தீவிரவாதி நாடு என்ன சொன்னால் சவுதி அரேபியாவை சொல்லணும், சவுதி அரேபியாவை தான் சொல்லணும். ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கிறான். உலகத்தில் வல்லரசு நாடு அப்படிங்கிற ரெண்டாவது இதில் இருக்கிறது சவுதி அரேபியா அமெரிக்காவும் தான். ஆனால் உனக்கு என்ன தெரியும், பாகிஸ்தான்காரனுக்கும் நமக்கு ஆகாது, சவுதி அரேபியாவுக்கு நமக்கு ஆகாதுன்னு சொல்லணும். உனக்கு முஸ்லீம் ஆகாதா, அப்போ நீ சவுதி அரேபியா எனக்கு ஆகாதுன்னு சொல்லணும். அது எப்படி சொல்ல முடியும்? ஆனால் நீ பொழப்புக்கு வேண்டி போகிற அங்கே தானே போகிற. கத்தாரு, குவைத்து, துபாய், சவுதி அரேபியா, நீ அங்கே பொழப்புக்கு போயிட்டு அந்த நாடு எனக்கு ஆகாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் நீ பாகிஸ்தான் மேலே பழிய போடுது. அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஆகாதுன்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. கடைசியில் ஆப்கானிஸ்தானை அமெரிக்கா தான் வச்சுருந்தது. அப்போ தாலிபான் கையேறும்போது அமெரிக்க இராணுவம் ஏன் பின்வாங்கிச்சு, இது ஒன்று தெரியுமா? தெரியாது. ஏன்னா முஸ்லீம்கள் எங்கெங்கே நாடுகள் இருக்கோ அந்த நாடுகளை பூரா நாங்கள் தான் இயக்குவோம், அது சவுதி அரேபியா சொல்லுது. அப்படியா? அப்போ கிறிஸ்துகள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அவங்கள பூரா நாங்கள் இயக்குவோம், அமெரிக்கா சொல்லுது. போப்பாண்டவரோட சீடர் பிஷாப் என்ன சொல்கிறாருன்னா 100% மக்களில் 75% மக்கள் அழிஞ்சு போவாப்புல. ஆனால் 25% மக்கள் இருக்காங்கல்ல, ஏன் பிறந்தோம், ஏன்டா அந்த மனித பிறவி எடுத்தோம்னு கதறுவாங்க, கண்ணீர் விட்டு மல்குவாங்கன்னு போப்பாண்டவரோட சீடர் பிஷாப் சொல்லியிருக்கிறாரு. ஒரு 7-8 மாதம் முன்னக்கூட்டி தான், ஒரு 7-8 மாதம் முன்னக்கூட்டி சொல்லியிருக்கிறாரு. போப்பாண்டவரோட சிஷியர், அதாவது பிஷாப், அவர் சொல்லியிருக்கிறார் 100% மக்கள் 75% மக்கள் அழிஞ்சு போவாங்க, 25% மக்கள் ஏன் பிறந்தோம் கண்ணீர் விட்டு மல்குவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அப்போ இந்த அமெரிக்காக்காரன் இந்த சவுதி அரேபியாக்காரன் ஏதோ திட்டம் போட்டு உலக நாட்டில் பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க. அது போன்ற ஒரு பிஷாப்பு வாயிலிருந்து வந்துட்டு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன, நியூஸை பார்த்த உடனே இந்த பாகிஸ்தான்காரனுக்கு நமக்கு ஆகாது. ஏன்? அவன் ஒரு முஸ்லீம் நாடு தானே. அப்போ இந்த முஸ்லீம் மதம் எங்கே தோன்றப்பட்டது? சவுதி அரேபியா தானே. அப்போ இந்த முஸ்லீம் ஆகாதுன்னு சொன்னால் சவுதி அரேபியா ஆகாது. எங்கேருந்து தோன்றப்பட்டதோ அதை தான் நம்ம நதியோட பேராக வைக்கிறோம். அல்லாமல் முடியக்கூடிய இடத்துக்கு நதியோட பேர் வைக்கல. ஆரம்பம் எங்கே? அந்த ஆரம்பத்தை தான் அந்த நதியோட பேரை வச்சு கங்கா உச்சியிலேருந்து உருவாகி கங்கையில் கடலில் கலக்கு அப்படிங்கிறோம். இப்போ கடல்லேருந்து கங்கா வந்ததுன்னு சொல்கிறோமா, கங்காலேருந்து கடல் உருவாகுச்சுன்னு சொல்கிறோமா? அந்த மாதிரி எங்கே தவறு செஞ்சாலும் முஸ்லீம் தான் பண்ணிட்டான்னா சவுதி அரேபியாக்காரன் பண்ணிட்டான்னு சொல்லி பழகு, இதில் தெரிஞ்சுக்கோ. ஆனால் நீ சவுதி அரேபியாவில் பொழைப்புக்கு போகும்போது நீ அப்படி சொல்ல இயலாது. ஏதோ கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி அவங்களுக்கு அதை விட்டால் வேறு வேலை இல்லை. ஏன்னா அவங்க அது செய்யறதுக்கு வேண்டியே வச்சுருக்குது. ஆனால் வச்சுருக்க நாடு சவுதி அரேபியா. இதே தவிர அவன் நாட்டில் போய் பண்ணனா அது தண்டனை என்ன? ஆனால் அவன் நாட்டில் ஒழுக்கமாக வச்சுட்டு மற்ற நாட்டுக்கு அப்படி நீங்கள் போய் குற்றங்களை செய்யுங்க, அந்தந்த நாடு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டே நாட்டுக்காரன் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிறான். ஒன்று அமெரிக்கா, ரெண்டாவது சவுதி அரேபியா. இது உங்கள்கிட்ட சொன்னால் புரியுமா? புரியவே புரியாது. ஏன்னா வரலாறு அறிஞ்சவங்க, பெரிய பெரிய புராணம் அறிஞ்சவங்க இப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களோட புத்தக படிப்பு அறிவு இல்லை கேட்ட அறிவு, இது சுய அறிவு, இதுதான் இதோட காரணம். அப்போ இவன் நல்ல குற்றவாளி, இவன் தான் உண்மையான குற்றவாளி. தூண்டுதல் தான் முக்கியம். அந்த தூண்டுதல் தான் முக்கியமான காரணம். அந்த தூண்டுதல் ஒன்று தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இந்த ரெண்டு நாட்டுக்காரன் இருக்க தண்டியும் மற்ற எந்த நாடு சமாதானமாக வாழ இயலாது, வாழ இயல விட மாட்டானோ. ஓம் ஹரி ஓம்.